இந்த நாளிலும் கர்த்தர் இந்த விழுப்புரம் பகுதியிலே தேவன் அடியை கொண்டு வருவதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த இந்திய தேவ சபையினுடைய போதகர் ரெவரண்ட் மணிகண்டன் ஐயாவை கர்த்தர் மீண்டும் மேலும் மேலும் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாளிலும் நான் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். அவர் எப்பொழுது வந்தாலும் இன்பத்தோடு எல்லோரையும் அரவணைக்கிற ஒரு நல்ல போதகரை கர்த்தர் இந்த இடத்துக்கு கொடுத்திருக்கிறபடி நான் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்க இப்போ எம்டி படிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க அநேகமாக படித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இந்த பகுதியில் தேவனிடத்தை பயன்படுத்தும்படியாக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், போற்றுகிறேன். மற்றும் இந்த சபை மக்களை நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த இந்திய தேவ சபையில் நாங்கள் வந்திருப்பது கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்களை உயர்த்துவதற்காக, உங்களை பலப்படுத்துவதற்காக, உங்களை ஸ்திரப்படுத்துவதற்காக கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறபடினால் உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியேமானவர்களே, நான் பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 ஆ. சின்ன பசங்களுக்கெல்லாம் கூட நல்லா தெரியும். ஆ தெரியாத பிள்ளைகளே இருக்காது. சின்ன வயசுல எல்லாரும் படித்தது தான் நம்ம ஆ ஈடுபட்டு படித்திருக்கிறோம் தமிழ் வார்த்தைகளிலே. இந்த 3 ஆவை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். மிக முக்கியமான காரியம் இது. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு தேவன் நம்மளை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். நம் அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை ஆண்டவர் காப்பாற்றி எடுத்திருக்கிறார். முதலாவதாக நாம் பார்க்க இருக்கிறது அழைப்பு. எல்லா மனிதருக்கும் அழைப்பு இருக்கு. ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கிறது போல, ஒரு விழாவுக்கு அழைக்கிறது போல ஆண்டவர் நம்மளை அடிமைத்தனத்திலிருந்து அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பெரிய போராட்டங்களிலே நாம் இருந்தோம். கடந்த நாட்களில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் திண்டிவனம் போயிட்டு திருக்கோவிலூர் வந்து அங்கிருந்து விழுப்புரம் வாழ்வதற்கு எனக்கு சரீரம் ரொம்ப பலவீனப்பட்டது. என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசித்து கொண்டு இருக்கும்பொழுது கர்த்தர் பலப்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் வரக்கூடாத காலம் ஒன்றுமில்லை. அதனால தான் பவுல் அழகாக சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களை பலப்படுத்த அவரால் கூடும். இந்த உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளிய அந்த மெய்யான ஒளி. இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, அழைப்பு. முதலாவது அழைப்பு. இங்கே எல்லோரும் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு எல்லாரும் கையை வைத்து காட்டுங்க. அல்லேலூயா. இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அழைப்பை பெற்றிருக்கிற நாம் பாக்கியம். அல்லேலூயா. சாதாரணமான அழைப்பு இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலையின் மத்தியில் நாம் இருந்திருப்போம். என்ன கேட்டீங்கன்னு சொன்னால், என்னை பற்றி நான் சொன்னேன்னு சொன்னால் நான் என்ன செய்யுது, இனி உலகத்தில் எப்படி வாழ்வது, இனிமே என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருந்த என்னை ஆண்டவர் அழைத்தார். அதே போலதான் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார் ஆண்டவர். இந்த நாளில் முதலாவதாக பார்த்தீங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மத்தேயு 11:28. இது மிக முக்கியமான அழைப்பு. நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தோம் என்று நமக்கே தெரியாது. அந்த நேரத்திலே தேவன் நம்மளை பார்த்து கூப்பிடுகிற அழைப்பு தான் இந்த நாளில் நாம் செய்திருக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால வேலைக்காக கூட நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே முகத்தை பார்க்கிறவர் அல்லப்பா. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், நீரோ இருதயத்தை பார்க்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய உள்ளிந்திரியங்கள் என்ன என்று நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் குடும்ப சூழ்நிலை என்ன என்று அறிந்திருக்கிறீர். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்ன என்பதை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த சூழ்நிலையின் மத்தியிலே நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆண்டவரை
கிரியை செய்யும்படியா உடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நீங்க வாசம் தம்பி. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அப்புறம் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது. அல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க, அவரு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுன்றாரு. இந்த வருத்தம் நீங்க பார்க்கணும்னு சொன்னா யாத்திராகமத்துல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வருத்தத்துல எப்படியெல்லாம் அவங்க இருந்தாங்க, அந்த அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது, அவங்களுடைய இருதயம் எப்படி இருந்தது, எல்லாவற்றையும் நீங்க யாத்திராகமத்துல போயிட்டு நான் வாசிக்கலாம். ஆனா அதுக்கு முன்பாக இன்றைக்கு ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம்னு சொன்னா நம்ம என்ன நிலைமையில இருந்து நம்ம வந்திருக்கிறோம் என்பதை குறித்து நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மளை அழைத்த தேவன் என்ன சொல்லி அழைக்கிறாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். இந்த பாரம் என்பது பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த யாத்திரை ஆரம்பத்தில் அந்த மனுஷன் இஸ்ரவேல் மக்களை போட்டு ஒடுக்குறாங்க. அதே போலதான் இன்னைக்கு பிசாசு நம்மளை அப்படி ஒடுக்கி கொண்டிருக்கிறார். என்னை கூட கடந்த நாட்களிலே என் சரீரம் அவ்வளவு பலவீனப்பட்டது. நேற்றைய தினத்தில் ஏன் இவர்கள் கஷ்டப்பட வேண்டும், இவர்கள் சோர்ந்து போக வேண்டும், இவர்கள் ஒரு உள்ளம் அவரை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி அவன் அவ்வளவு கடினமாய் போராடி கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, அதனால் அந்த ஆண்டவர் பார்த்து சொல்கிற வார்த்தை என்னது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறது. எத்தனையோ விதமான பாரங்கள், பிள்ளைகளுக்கு படிக்கிற காரியத்திலே பாருங்கள், குடும்பத்தை நடத்துகிறவர்களுக்கு குடும்பத்தின் சூழ்நிலை குறித்து பாருங்கள், வேலை செய்கிறவர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல வருகிற பாரங்கள், இப்படி பல பாரங்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ சுமக்க வேண்டாம், அதை என்னிடத்தில் கொடுத்து விட, நான் அதை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி. நீங்கள் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கலாம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் நேற்றைய தினத்தில் என்னுடைய சரீர சூழ்நிலையை நான் அவரிடத்தில் கொடுத்து விட்டேன். நான் நைட்டு பாஸ்டர் தூங்குனீங்களா பாஸ்டர் என்ன கேட்டாங்க. ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான். காரணம், என்னை மனமடிவாக்க வேண்டும், என்னை சோர்ந்து போக வைக்க வேண்டும், என்னை பலவீனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பிசாசானவன் முயற்சிக்கிறான். ஆனால் அதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இந்த வருத்தம் எப்படி அவங்க பட்டாங்கன்றது ஆண்டவருக்கு எப்படி தெரியும்? உங்களுடைய கூக்குரல் அவருடைய சந்நிதியை எட்டுகிறது. ஏசப்பா இந்த உலகத்தில் வந்த பொழுது அவருடைய நம்முடைய கூக்குரலை அவர் கண்டார். அதனால்தான் நம்மளுடைய வருத்தத்தை அவர் பார்த்து கண்ணோக்கி பார்த்து நம்மை ரட்சித்தார். பிரியமானவர்களே, நான் ரட்சிக்கப்பட்டது மிக ஆச்சரியமான காரியம். நான் சென்னை பட்டணத்திலே நான் வசித்து கொண்டு வருகிறேன். நான் இரவு நேரத்தில் வீட்டில் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சம்பவம் என்னை ரொம்ப மிகவும் ஆழ்த்தி சோர்ந்து போய் படுத்து கொண்டிருந்தது. அதன் பிறகுதான் அதை குறித்து நான் கண்டுகொண்டேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்ன அந்த கர்த்தர் என் வீட்டுக்குள்ளேயே வந்தார். என் வீட்டுக்குள்ள வந்து நான் முடங்கி கிடந்த என்னை தூக்கி எடுத்தார். அப்பதான் நான் நினைச்சேன், இந்த இயேசு சொல்லுவது மாத்திரம் அல்ல, இந்த இயேசு செய்து காட்டுகிறவர் என்று சொல்லி இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக நான் நின்று கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னால், பிரியமானவர்களே, அவ்வளவு ஒரு சோதனையில நான் இருக்கும் பொழுது இது என்னை தூக்கி எடுத்தேன். எங்க வீட்டில் எத்தனை அண்ணன் தம்பிகள் இருக்கிறாங்க. நான் தனியாக தான் படுத்து கொண்டு இருந்தேன் ஒரு அறையில். ஆனால் என்னுடைய கூக்குரல் என் பக்கத்தில் இருக்கிற அண்ணன் தம்பிக்கு தெரியல, யாருக்கும் தெரியல, உற்றார் உறவினருக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. ஆனால் ஒருவருக்கு தெரிந்தது, என்னுடைய கூக்குரல் அவருடைய சந்நிதியில் எட்டியது. இல்லையா?
இயேசுதான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன சூழ்நிலையில இருக்கலாம் பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கலாம் பிரியமானவர்களே, வருத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம் பிரியமானவர்களே, உங்களை அழைத்த தேவன் யார்? உண்மையுள்ள தேவன். அவர் நிச்சயமாகவே நம்மை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய அன்பு ருசிச்சு 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 நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, ஒவ்வொரு சூழ்நிலையில அவர் நடத்துகிற காரியங்களை நீங்க ருசிக்கணும். வீட்டில் நல்ல ஒரு மீன் குழம்பு வச்சிருந்தாங்கன்னா டேஸ்ட் பண்ணி சாப்பிடும் போது பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்? அம்மா நல்ல மீன் குழம்பு வச்சிருக்காங்க, இன்னைக்கு என் மனைவி இன்னைக்கு நல்ல மீன் குழம்பு வச்சிருக்கிறா என்று சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்குறோமே, அது போல தாங்க ஏசப்பா நம்ம வருத்தப்பட்டிருக்கும் பொழுது நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த வருத்தத்தை பார்ப்போம் எப்படி இருந்து பாருங்க. யாத்திராகமோ 3ஆவது அதிகாரத்தை எடுத்து பார்ப்போம். பாருங்க, யாத்திராகமம் 3:7 வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் படுகிற துன்பங்களை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். ஆமென். பாருங்க, நீங்க நினைச்சிருக்கலாம் ஆண்டவருக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு அவர்கள் அந்த மக்களை ஒடுக்குறாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி ஆவிக்குரிய ரீதியில் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் சொன்னா, பிசாசானவன் நம்மளை ஒடுக்குறான், சரீரத்தை ஒடுக்குறான், குடும்பத்தை ஒடுக்குறான், பிள்ளைகளை ஒடுக்குறான். இன்னைக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைகளை இந்த போத வஸ்துக்களை அவன் ஒடுக்குறான் தெரியுமா? இங்க வந்திருக்கிற வாலிப பிள்ளைகள் கொடுத்து வைத்த பிள்ளைகள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தருடைய அடைக்கலத்தில் வந்திருக்கிறீங்க. நான் ட்ரெயினில் போகும் பொழுதும் மனைக்கடமையில் பார்ப்பேன், அந்த பிள்ளைகள் எவ்வளோ சாக்லேட் மூலியமாக அந்த போதை வஸ்துகளை சுற்றி பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு அந்த வீட்டில் போயிட்டு அந்த அம்மாவை அடிக்க, எப்படியாவது அந்த திரும்ப அந்த போதை வஸ்தை வாங்கி கொடு, காசு கொடுன்னு சொல்லி பிசாசு என்ன பண்ணுறான்? ஒடுக்குறான். அன்னைக்கு எப்படி அந்த இஸ்ரவேல் மக்களை அந்த ஆலோசனைகளை வைத்து ஒடுக்கினாலும் அதே போல இன்றைக்கும் எப்படி ஒடுக்கு கொண்டு இருக்கிறான் தெரியுங்களா? எப்படி வாலிப பிள்ளைகளை ஒடுக்கிறான். இந்த பெண்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுங்களா? ஐயோ, நினைச்சு பார்த்தா எனக்கு கண்ணீரா வருதுங்க. அவ்வளோ மோசமா இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன? ஒடுக்கி கொண்டு இருக்கிறாங்க பிசாசு. இந்த யாத்திரை ஆரம்பத்தில் ஒடுக்கி கொண்டிருக்கிற தாய்மார்கள் எல்லாம் கதறுகிறாங்க, ஆண்டவரே என் பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றுங்கப்பா, என் பிள்ளை எப்படியாவது விடுதலையாக்குங்கப்பா, என் பிள்ளை எப்படியாவது ரட்சிக்கப்படணுமே, என் பிள்ளை எப்படியாவது குடும்பத்தில் ஆசீர்வதிக்கப்படணுமே, என் பிள்ளை நன்றாக வரணுமே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படி அந்த எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் மக்கள் படாத பாடுகள் பட்டு கொண்டு இருந்தார்களோ பாருங்க. ஆண்டவர் எப்படியெல்லாம் அங்கிருந்து விடுதலையாக்கினார் பார்த்தீங்கன்னு சொன்னா 10 வாதைகளை காட்டுறார். ஏன் காட்டுறார் கேட்டீங்கன்னா, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. அவன் ஒரு அடையாளத்தை பார்த்து அனுப்பிவிடவில்லை. இன்றைக்கு நீங்க ஜெபிக்கலாம், என் மகன் ரட்சிக்கப்படணும், என் மகனுக்கு இந்த வேலை கிடைக்கணும், என் மகனுக்கு கல்யாணம் ஆகணும், என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் வரணும் என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்கலாம்? தேவனை நோக்கி கூக்குரல் இட்டுக் கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த கூக்குரல் கேட்டுதானா இல்லையான்னு நீங்க மனசுக்குள்ள வருத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த கூக்குரல் எங்க எட்டினது? தேவ சந்நிதியில எட்டினது. இந்த ஏசப்பாவுடைய உள்ளத்திலே வந்தது. அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை விடுவித்தார். அதற்காக தான் இந்த உலகத்திற்கு ஏசப்பா என்ன வந்தாரு? இந்த உலகத்திற்காக குழந்தையாக வந்தார். கிறிஸ்துமஸ் கொண்டாடினோம். திரும்ப என்ன பண்ண போறோம்? ஈஸ்டர் கொண்டாட போகிறோம், குட் ஃப்ரைடே கொண்டாட போகிறோம். அந்த குட் ஃப்ரைடே மாத்திரம் வரவில்லை என்று சொன்னால் நம்முடைய பாவத்தில் நாம் மறித்து அப்படி அழித்து போகிறோம். இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கம் நம்மளை மீட்டெடுக்க. அல்லேலூயா. இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் எப்படி மீட்டெடுக்கிறார் பாருங்க. என்ன பார்த்தீங்கன்னா 6வது வசனத்தை வாசிப்பா. பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாக இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான்.
ஒரு ஆளை செலக்ட் பண்றாரு பாருங்க. மோசே வந்தாருங்க. இந்த எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசே மீட்டெடுக்க ஆண்டவர் பயன்படுத்தினார். மோசே ஃபெயிலியர். அதன் பிறகு முதல்ல எலியா வந்தார், ஃபெயிலியர். ரெண்டாவது யார் வந்தது? மோசே வந்தார், ஃபெயிலியர். அதுக்கப்புறம் வந்த எல்லா தீர்க்கதரிசிகள் எல்லாரும் ஃபெயிலியர் தான், சொல்லதான் முடிந்தது. ஆனால் மீட்டெடுத்தது யார் கேட்டீங்கன்னா, அன்னைக்கு எகிப்து தேசத்திலிருந்து மீட்டெடுத்தது ஒரு தேசத்திலிருந்து வெளியில கொண்டு வந்தார். இன்றைக்கு நம்மளை மீட்டெடுத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒவ்வொருடைய சொந்த வாழ்க்கையிலும் அவர் மீட்டெடுத்தார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்க பிரியமானவர்களே. அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மளை பார்த்து கேட்கிறாரு, என்ன சொல்றாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. எப்படி எகிப்து தேசத்திலே அந்த மக்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டு இருந்தார்களோ, அவர்களை மீட்டெடுக்க ஆண்டவருடைய கூக்குரலை கேட்டு என்ன பண்ணாரு? ஒரு மோசையை அனுப்பினார். இன்றைக்கு உலகமே கூக்குரலிட்டுக் கொண்டு இருக்கிறது. இந்த பிசாசானவன் செய்கிற தந்திரங்களிலே, இந்த பிசாசானவன் செய்கிற காரியங்களிலே இந்த உலகமே கர்ஜித்துக் கொண்டிருக்கிறது. அந்த உலகத்தின் மீட்பராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தாங்க. அல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த இயேசு கிறிஸ்து வந்தது சும்மா சாதாரணமா வந்தது மாத்திரம் அல்ல, அடிமைத்தனத்திலிருந்து நம்ம மீட்டெடுக்கிறது மாத்திரம் அல்ல, அந்த பிசாசானவன் ஆதாம் கிட்ட இருந்து பிடுங்கி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார். நாம் தரித்திரராய் இருப்பதற்காக அல்ல, நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே என்பதற்காக அவர் இந்த உலகத்தில் தரித்திரராய் வந்தார். அல்லேலூயா. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, முதலாவதாக தேவன் நம்முடைய வருத்தத்தில் இருந்து நம்மளை மீட்டெடுக்கிறார். எதற்காக மீட்டெடுக்கிறார்? ஆசீர்வதிப்பதற்காக, நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக. நாம் வாழ்கிற வாழ்க்கையில நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக, நம் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, நம் பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, நம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, நம் குடும்பம் உயர்த்தப்படுவதற்காக பிசாசின் கரத்திலே இருக்கிற அந்த ஆதாம் இழந்த அந்த ஆசீர்வாதத்தை அவர் பிடிக்கி எடுத்தார். இல்லையா? நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கலாம் தெரியுமானவர்களே? நீங்க ஒரு தரித்திரமான சூழ்நிலையில கூட இருக்கலாம், நீங்கள் எங்கு வேலை செய்து கொண்டு இருக்கலாம், நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் இருக்கலாம். ஆனால் உங்களை அவர் ஆசீர்வதிப்பதற்காகவே என்ன பண்ணாரு? உங்களை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. இந்த ஆலயத்துக்குள்ள ஏன் உங்களை அழைத்து கொண்டு வந்தார்? எத்தனை பேர் இருக்கீங்களா இந்த இடத்துல? எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? எல்லாரையும் அழைக்கலையே. ஏன் இங்க உங்களை மாத்திரம் அழைத்து கொண்டு வந்திருக்கிறான்னு சொன்னா, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. அந்த இயேசு ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் என்னத்தை தரும்? கட்டல் கொடுக்கிற ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அதனோடு கூட வேதனை கூட்ட மாட்டார். எப்படி வேணா பணம் சம்பாதிக்கலாம், எப்படி வேணா ஆசீர்வதிக்கப்படலாம், எங்க வேணா பணத்தை சம்பாதிக்கலாம். திருடனாவும் பணம் வந்துடும், ஆனால் அது பணம் அல்ல. லஞ்சம் வாங்கினா பணம் வந்துடும், அது பணம் அல்ல. இயேசு கொடுக்கிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அந்த இயேசு கொடுக்கிற ஆசீர்வாதத்தினால உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. அதற்காக தாங்க அழைச்சார். நிச்சயமா நான் சொல்றேன், இந்த 2025வது வருடத்துல இந்த சபை மக்கள், இங்க கூடி இருக்கிற மக்களை கர்த்தர் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பது உண்மை. உலகத்திற்கு அவர் வந்ததின் நோக்கமே, என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க வேண்டும், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் எல்லோருக்கும் முன்பாக தலை உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தன்னை தானே தாழ்த்தினார்கள். நீங்க பிரியமானவர்கள், எப்படியாச்ச வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே தாழ்த்துங்கள். தேவ சமூகத்தில் நீங்கள் தாழ்த்தும் பொழுது தன்னை தானே தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ சமூகத்தில் தாழ்த்துங்க. இந்த தேவ சமூகத்தில் நீங்கள் தாழ்த்தும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராக இருப்பார். உங்களுக்கு முதலாவதாக நான் சொன்னது என்னது? அழைப்பு. உங்களை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. இன்னைக்கு ஏசப்பாவுடைய உடலையும் அவருடைய ரத்தத்தையும் உண்டு பானம் பண்றீங்க. அவ்வளவு பெரிய சாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஏன் கொடுத்திருக்கிறார்? உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக.
நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா ஆசீர்வாதம். அதுவே இந்த நீங்க பாருங்க, யாத்திராகமம் 3வது அதிகாரத்திலே அது அடுத்தது பாருங்க, சொல்லுங்க தம்பி. 8வது வசனம் வாசிப்பாங்க. அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்கள் அந்த தேசத்திலிருந்து நீங்கி கானானியரின் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும். என்ன பண்ணாராம்? இறங்கினார். என்ன பண்றாரு சொல்லவா? இறங்கினேன். இந்த இறங்கினேன் என்றது பார்த்தீங்கன்னு சொன்னா அப்போ ஏறினேன் என்ற மாதிரி இருக்கும். ஏறினேன், இறங்கினேன். இந்த இயேசு இறங்கி வந்தார். எங்கிருந்து இறங்கி வந்தார்? சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தார். உங்களை ஆசீர்வதிப்பதற்காக அவர் எங்கிருந்து இறங்கி வந்தார்? சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தார். அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனோடு இருந்தது, அது தேவனாய் இருந்தது. அது இந்த உலகத்தில் வந்து மாம்சமாக்கி இந்த உலகத்தில் வந்து நம்மளோட கூட உலகம். அந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? நம்மளை ஆசீர்வதிப்பதற்காகவே. இன்றைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி பிரியமானவர்களே, ஒரு சாதாரண சூழ்நிலையில இருந்தாலும் கூட சரி பிரியமானவர்களே, நீங்கள் எந்த போக்குவரத்திற்காக ஆண்டோடைய நோக்கம் பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான இடத்துல. இன்றைக்கு வீடு இல்லாமல் இருக்கிறேன்னு நினைச்சிட்டு கவலைப்படுறீங்களா? நிச்சயமாக நீங்க வீடு கட்டுவீங்க. இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு வேலையில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த வேலையிலிருந்து உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். ஆதியாகமம் 15:1 வாசிங்க. அல்லேலூயா. ஆதியாகமம் 15:1. இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்கிறாரு? மகா பெரிய பலனாய். பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்றேன், எந்த சூழ்நிலையில் நீங்க இருந்தாலும் அவர் எப்படி இருக்கிறாரு? மகா பெரிய பலனாய் இருக்கிறார். இஸ் a great God. ஒரு பெரிய கடவுள். வானம் ஒரு சிங்காசனம், பூமியை ஒரு பாதப்படி. அந்த கடவுள் நம்ம பார்த்து இறங்கி வந்திருக்கிறார். எதற்காக? நீ வந்து IAS ஆபீசர் ஆகிறதுக்காக, நீ வந்து டாக்டர் ஆகிறதுக்காக, நீ வந்து IPS ஆகிறதுக்காக, உங்கள் குடும்பம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக அவர் என்ன பண்ணாரு? இறங்கி வந்தார். இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு பதவியில இருந்து கூட மக்களுடைய வேதனைகளை பார்ப்பதற்கு அவங்க இறங்கி வருவது. சாதாரண பதவி, இந்த உலகத்தினுடைய பதவி எவ்வளவு பெரிய ஆதாரங்களும் இருக்கலாம், சாதாரண பதவி இருக்கு. இந்த பதவியை விட்டு கொடுக்கவே, இந்த சீட்டை விட்டு கொடுக்கவே ஒருத்தருக்கும் மனம் இல்லை. சிங்காசனத்தில் விட்டு இறங்கி வந்து அவங்க காலை பிடித்தாருங்க, நம்மளுடைய காலை பிடித்தாருங்க. எவ்வளவு பெரிய தேவன்! இந்த தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? டைம் ஆயிடுச்சு, நெருங்கிய போக முடியாது. இந்த தேவனுக்கு நாம் என்ன செய்யணும்? மூணாவது ஆ. முதல் ஆ என்னது கேட்டீங்கன்னா அழைப்பு. இரண்டாவது ஆ என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆசீர்வாதம். மூன்றாவது ஆ என்னன்னு கேட்டீங்கன்னா ஆராதனை. இன்னைக்கு பாஸ்டர் பண்ணாங்க ஆராதனை. எப்படிப்பட்ட ஒரு ஆராதனையாக இருக்கு? ஒரு வல்லமையான ஆராதனை. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆராதனை நம்மளை அழைத்ததற்கான ஐடென்டிஃபிகேஷன். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா டோக்கன். நீங்க அந்த ஐடென்டிஃபிகேஷன், ஒரு கம்பெனியில வேலை செய்றீங்கன்னா அந்த கம்பெனியில நீங்க வேலை செய்யறதுக்கான ஒரு அடையாளம் என்னது? உங்களை அடையாள கார்டை எடுத்து காட்ட சொல்லுவாங்க. நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க, இல்லை நீங்க கேட்ல போறீங்க, செக்யூரிட்டி என்ன சொல்லுவான்? உங்க ஐடென்டிஃபிகேஷனை காட்டுங்க அப்படின்னு கேட்பான். உங்களுடைய கார்டை காட்டுங்க அப்படின்னு கேட்பான். இன்றைக்கு அந்த ஐடென்டிஃபிகேஷன் தாங்க ஆராய்ச்சி. கர்த்தர் நம்மளை அழைத்தார் என்பதற்கான ஐடென்டிஃபிகேஷன் என்னது?
என்னது? ஆராதனை. எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறாரோ, நமக்கு செஞ்ச நன்மைகள் ஏராளம் பிரியமானவர்களே. இந்த நன்மைக்காக நம்ம என்ன செய்யணும்? அவரை ஆராதிக்கணும். அவரை ஆராதிக்கிறது அவருடைய பிரியமா இருக்கு. எதுக்காக எகிப்து தேசத்திலிருந்து தேவன் கொண்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அவரை ஆராதிப்பதற்காக. பாருங்க, வாசிக்கலாம். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். அல்லேலூயா. நம்ம சற்று சிந்தித்து பார்க்கணும். ஏசப்பா நம்மளை அழைத்து கொண்டு வந்து எங்க வைத்திருக்கிறார்? ஏசப்பா அழைச்சு எங்க கொண்டு வராரு? ஆலயத்துக்கு கொண்டு வராரு. நம்ம ரட்சிக்கப்பட்டவனே எங்க வரோம்? ஆலயத்துக்கு வரோம். ரட்சிக்கப்பட்டவனே என்ன பண்ற? ஞானஸ்தானம் எடுத்து ஆலயத்துல நம்ம ஒரு ஆலயத்துல இருக்கிறோம். அப்போ ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. சபையில நீங்க ஆராதனைக்கு வரும் பொழுது நீங்க எப்பவுமே அந்த ஆராதனைக்கு அந்த நேரத்தில் கரெக்டா வந்துடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆராதனையில ஆண்டவர் விரும்புகிறார். பாஸ்டர் அவங்க அவ்வளவு அழகாக ஆராதனை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க தங்களை மெய் மறந்து ஆராதனை செய்கிறாங்க. அதுதான் உண்மையான ஒரு ஆராதனை. தேவனை ஆராதிப்பதுதான் கர்த்தருக்கு ரொம்ப பிரியமான காரியம். இன்னொன்று தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த ஆராதனைக்காக தான் இந்த மனுஷனையும் உண்டாக்குறாங்க. ஒரு சபையில பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஆராதனை முதல்ல நடக்கும். ஆராதனைக்கு ஒரு மெசேஜ். ரெண்டாவதாக ஞானஸ்தானம், அந்த டேபிள், அந்த இது கொடுப்பாங்க, அப்பமா ரசமும் கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு மெசேஜ். மூன்றாவதாக மெயின் மெசேஜ். இப்படி 3 மெசேஜ்களை தேவன் ஒரு சபையில கொடுக்கிறார். அப்படிப்பட்ட பல சபைகள் இருக்கிறாங்க. ஆகையினால இந்த ஆராதனையும் முக்கியமானது. சபைக்கு வருகிறவர்கள் தயவு செய்து நீங்க முன்பாக வருங்க. அந்த ஆராதனையில கலந்து கொள்ளுங்க. தேவனோடு கூட சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது தேவன் இறங்கி வருகிறாங்க. துதிகள் இந்த சிஸ்டர் ஜெபம் பண்ணாங்க. முதலாவது வந்து ஆராதனைக்கு முன்பாக ஜெபம் பண்றாங்க. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே. நீங்க ஜெபம் பண்ணீங்க அந்த வார்த்தையை சொல்லி. அல்லேலூயா. பாருங்க, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறார். நீங்க ஆராதனை செய்து கொண்டு இருக்கும்போது உங்களுடைய பலவீனம் மாறி போகுங்க. நான் கூட பலவீனமாக இருந்தேன். பாஸ்டர் ஆராதனை செய்யும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு சரீரத்தில் ஒரு பலம் வந்தது. அப்ப அந்த ஆராதனையில தேவன் நம்ம என்ன பண்றாரு? பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. நீங்க அதிகமான நேரம் இல்லை. சங்கீதம் 103 ஒரு 2-3 வசனத்தை மட்டும் வாசித்துட்டு நம்ம முடிச்சிடலாம். சங்கீதம் 103. அல்லேலூயா. பாருங்க, முதலாவது என்ன சொல்லி, இந்த வசனம் தெரியாதவங்களே இல்லைங்க. ஒரு கிறிஸ்துவனா இருக்கிறவங்களுக்கு இந்த வசனம் தெரியாதவங்களே இல்லை. சில இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா பஜனை பண்ணுவாங்க. பஜனை பண்ணிக்கொண்டே இருக்கும்போது இந்த பாடல் பாடும்போது என்னது அந்த பஜனை முடியுதுன்னு அர்த்தம். அது சரி, இந்துக்களுக்கு தெரியும். இந்த பஜனை பாட்டுல ஒரு பாட்டு பாடுவாங்க கடைசியில. அந்த பாட்டு பாடும்பொழுது என்ன தெரியும் கேட்டீங்கன்னா, அந்த பஜனை முடியுதுன்னு அர்த்தம். ஆனா இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வசனத்தை இது மெசேஜ் முடியும் போது சொல்லுவாங்க. இது எப்போ சொல்லுவாங்கன்னு சிலர் காத்து கொண்டு இருப்பாங்க. ஆனா சாதாரண வசனம் இல்லைங்க இது. பாருங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்ன பண்ணக்கூடாது? மறக்காதீங்க. டிடிஎஸ் தினகரன் அங்கிள் சொல்லுவாங்க, எல்லாவற்றிற்காக நன்றி செலுத்துங்க, எல்லாவற்றிற்காக நன்றி செலுத்துங்க, கர்த்தர் உங்களை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே இருப்பார்.
அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த உலக மக்களில் மத்தியிலிருந்து என்னை ரட்சித்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா. என் குடும்பத்தில் இந்த சூழ்நிலையில மாற்றினீங்களே, உமக்கு நன்றி அப்பா. அதனால தான் ஆண்டவர் சொல்லுவாரு, இவங்க என்னை உதட்டால துதிக்கிறாங்க, உள்ளத்தாலே தூரமா இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அதனால தான் யோவான்ல சொல்லப்பட்டிருக்குது, உன் ஆத்துமா வாழ்வதில் போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. இன்னைக்கு இந்த ஆத்துமாவில் நீங்க என்ன செய்யறீங்க, நீங்க யோசித்து பார்க்கணும். இந்த ஆத்துமா யாருக்கு சொந்தம்? ஏசப்பாவுக்கு சொந்தம். இந்த ஆத்துமாவில் அவர் என்ன பண்ணணும்? நம்ம துதிக்கணும். அதனால தான் ஆண்டவர் பார்த்து சொன்னாரு, இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க, இதை 3 நாளைகளுக்குள்ள நான் கட்டுவேன்னு சொன்னார். அவர் சொன்ன ஆலயம் என்ன ஆலயம் தெரியுங்களா? சரீரமாக ஆலயத்தை சொல்றாரு. நம்ம சரீரம் ஒரு ஆலயம். நம்ம சரீரம் என்னது? ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள யார் வசிக்கிறது? இசப்பா. அவர் நம்ம என்ன பண்ணணும்? ஆத்துமாவை துதிக்கணும். ஏன் துதிக்கணும், எதுக்கு துதிக்கணும்னு சொன்னா அதை லைனா வாசித்து பாருங்க. சங்கீதம் 103 போய் வாசித்து பாருங்க. அதுல எப்படியெல்லாம் நம்மளை அவர் நடத்துறாரு. அக்கிரமத்திலிருந்து மீட்கிறாரு, பாவத்திலிருந்து மீட்கிறாரு, நம்மளை என்ன பண்றாரு? அவரு எல்லாவற்றிலும் நம்மளை மீட்டெடுக்கிறாரு. அந்த சங்கீதம் 103 ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி 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 நீங்க துதித்து பாருங்க பிரியமானவர்களே, உங்களை அவர் உயர்த்துவது நிச்சயம். அல்லேலூயா. பாஸ்டர் ஜெபித்து முடிப்பாங்க. தேவசமத்தில் தலையில் தாழ்த்தி கேட்ட வார்த்தையின் பிரகாரம் 3 காரியங்களை இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். தேவசமத்தில் தலையில் தாழ்த்தி, ஆண்டவரே, நீங்கள் என்னோடு பேசின அந்த வார்த்தைகளுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி, 1 அழைப்பு, 2வது ஆசீர்வாதம், 3வது ஆராதனை. கர்த்தர் நம்மை அழைத்தது எதற்காக என்று சொன்னார்? அவரை ஆராதித்து அவருடைய கரங்களிலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படி. வருத்தத்தோடு இருக்கிற ஜனங்கள் இயேசுவை கண்டபோது அவரிடத்துல வந்து சமாதானத்தை பெற்றுக்கொண்டார். நீங்க சுவிசேஷ புத்தகங்களில் நீங்க வாசிக்கும் போது அநேக காரியங்களை நீங்க கற்றுக்கொள்ளலாம். அவர் பட்டணம் தோறும் சுற்றி அநேக ஜனங்களை விடுதலையாக்கி பிணியாளிகளை கர்த்தர் சுகமாக்கினார். அந்த அழைப்பு பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் 2வது ஒரு கரத்துல ஆசீர்வாதத்தை பெறப்போம். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போது சொல்றார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி சொன்னபடியே ஆண்டவர் ஆபிரகாமை ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றினார். ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை அழைத்தது எதற்காக என்று சொன்னால், 3வது காரியம் ஆராதிக்கும்படியாக. ஏனென்றால் கடந்த வாரத்திலே உங்களோடு பேசின வார்த்தை ஞாபகத்தில் வருகிறது. தேவனை ஆராதிக்கும்படியாய் படைக்கப்பட்ட அந்த லூசிபர் இங்க பிரதான ஆராதனை வீரன் தன் இருதயத்தின் மேட்டுமை நிமித்தமாக தேவனுக்கு மேலே சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று சொன்னபோது ஆண்டவரை கீழே தள்ளினார். அந்த இடத்துல அவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். 3 காரியங்களை மனதில் வைத்து தேவனுக்கு இன்னும் எழுப்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. தேவனம் அழைத்தவர் உண்மையுள்ளவர், நம்மை முடிவு பரியந்த வழி நடத்தவர் வல்லமுள்ளவராக. அழைப்பை பெற்றுக்கொண்ட தேவஜனமே, அவருடைய கரத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அதை பார்க்கிலும் என் மரணம் இருக்கிற, நான் ஜீவன் இருக்கிற வரைக்கும் என் மரணத்தின் தருவாயிலும் கூட நான் கர்த்தரை துதிப்பதை ஒரு நாளும் விட்டுவிட மாட்டேன். என் தாயின் கருவில் உருவாகும் என்னை பேச சொல்லி அழைத்த தேவன் என்னை பேச சொல்லி அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், எதற்காக என்னை அழைத்தார் என்று சொன்னால் அவரை ஆராதிக்கும்படியாக. ஒரு நாளும் அதை விட்டு விடாதீர்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ராஜா, இஸ்ரவேலின் தேவனே, உலக துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். மகிமையின் ஆவியானவரே, உலக துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நித்திய பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், எது செய்தாலும் ஆராதிப்பே
திரும்பி வந்திடுவோம். வார்த்தையில் வல்லமை உண்டு, வார்த்தையில் அபிஷேகம் உண்டு, வார்த்தையில் அற்புதம் உண்டு, வார்த்தையினால் அற்புதமே, வார்த்தையில் வல்லமை உண்டு, வார்த்தையில் அற்புதம் உண்டு, வார்த்தையில் அபிஷேகம் உண்டு, வார்த்தையினால் அற்புதமே. எது செய்தாலும் ஆராதிப்பேன், என்ன நடந்தாலும் ஆராதிப்பேன். உங்களை அழைத்த தேவன் எதற்காக என்று சொன்னார்? அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக, அவருடைய ஜீவ சுவாசத்தை நம்மளை ஊற்றி அவரை ஆராதிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமே, வெறுமையாக அல்ல, அவரை ஆராதிக்க, அவருடைய சம்பளத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பில் நீங்க உண்மையாக இருக்கும் போது கர்த்தர் உங்களை இன்னும் பலப்படுத்தி நடத்த அவர் நல்லவராக இருக்கிறார். ஆராதிப்பேன், என்ன நடந்தாலும் ஆராதிப்பேன், நன்மையானாலும் தீமையானாலும் உண்மையே ஆராதிப்பேன், எது செய்தாலும் ஆராதிப்பேன், என்ன நடந்தாலும் நன்மையானாலும் தீமையானாலும் உண்மையே என் வாழ்க்கையில அவர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் சரி, கொடுக்கவில்லை என்றாலும் சரி, என்னை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் என்னை நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். நம்ம அழைத்த போது எத்தனையோ கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவர் நம்ம அழைத்தார். அழைத்ததுக்கு அப்புறம் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டு முதலாவது நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படி நம்ம ஆலயத்தில் கடந்து கொண்டிருக்கிறோம். அன்பு தேவ ஜனமே, இதை நினைக்கிற ஒரே காரியம், என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, அவர் என்னை ஆசீர்வதித்தாலும் சரி, ஆசீர்வதிக்காம போனாலும் சரி, அவர் ஆராதிப்பதை நாம் ஒரு நாளும் விட்டு விடணும். யோசனத்தில் செபிப்போம். கர்த்தர் நல்ல ஒரு வார்த்தையை நமக்கு தந்தார். நல்ல தகப்பனே, உங்களுக்கு துதிக்கிற மாட்டேன். வானத்திற்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் பிதாவே, இந்த நாளில் ஆண்டவரே 3 காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். 1 அழைப்பு, 2வது ஆசீர்வாதம், 3வது ஆராதனை. எங்கள் வாழ்க்கையில இந்த 3 நாங்கள் விட்டு விடாதபடிக்கு ஆவியானவர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எந்த சத்தியத்தில் இன்னும் நாங்கள் வளர்ந்து வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் வார்த்தை கொடுத்த தேவதாசனை இன்னும் அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் எடுத்து பயன்படுத்துவதற்காக உமக்கு நன்றி. கர்த்தர் பலத்தினாலும் தகப்பனை சுகத்தினாலும் இடைகட்டி மகன் போகிற எல்லா கிராமங்களிலும் கர்த்தர் வாசல்களை திறந்து ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்கும்படியாச்சு. நாளில் ஆறுதலை கடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.